ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் டாட்டா ஸ்டோனில் சீசன் 4 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போதுமா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இல்ல, சத்தம் வரத்துக்கு முன்னாடி அது வந்துருச்சு. அவ ஏற்கனவே சுடப்பட்டிருக்கணும். ஷோல்டரில் தான் பட்டிருக்குன்னு நினச்சேன். நம்மளோட வேலை இங்க முடிஞ்சது. நம்ம எதிரியான சயின்ஸ் லீடரோட கதையை முடிச்சிட்டேன். நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. அவங்கள கவனிச்சுக்கோங்க. என்னையா சொல்ற? அப்ப நம்ம லூனா கதை அவளை விட்டா விடுங்க, இல்ல போய் காப்பாத்துங்க. அது உங்களோட இஷ்டம். இனி அது என்னோட பிரச்சனை கிடையாது. ஐயோ, இப்ப என்ன செய்யுது? லூனா அவன் இங்கே இருந்தாலும் நல்லது. எல்லாரும் அமைதியா இருங்க. எதிரி லீடரான செங்கோட கதையை முடிச்சாச்சுன்னு நம்மள பிடிக்க அவங்க வர மாட்டாங்க. ஏன்னா சின்ன பசங்க தானே, நாமளே வந்து சரணடைஞ்சிருவோம்னு எதிர்பார்த்து பொறுமையா காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவ எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம இருக்க கூடாது. நமக்கு இதான் வாய்ப்பு. நாம தாக்கலாம். கரெக்ட் தான், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், எனக்கு புரியுது. இருந்தாலும் இதுதான் வாய்ப்புன்னா நம்ம செயல்படுறது தப்பு கிடையாது. ஆனா நம்ம சூழ்நிலையை பத்தி யோசிச்சு பாருங்க. செங்கு இல்லாமல் என்ன பண்ணுவோம்? இவன் வேற அதுக்குள்ள உயிரை விட்டுடாத. தெரிஞ்சு அடிதான் பட்டு. ஜாலியா கலகலன்னு இந்த பையன். சாகலடா முட்டாள். இவர் சொல்றதை வச்சு ரெஸ்ட் பார்க்கும்போது எடுத்து கூட பார்த்ததில்ல. புல்லட் உடம்புக்குள்ள போகல. வேண்டாம் சுக்கு, இந்த மாதிரி நிலைமையில நீ பேசாத. உடம்பு வாயில இருக்கணும். புல்லட் உடம்புக்குள்ள போல, அது வரைக்கும் சந்தோஷம். எதுவும் சொல்லாத. நம்ம எதிரிங்க இன்னமும் கவனிச்சுட்டு இருக்கலாம். தயவு செஞ்சு சும்மா இருக்கியா? வெறும் தண்ணியும் மாவும் இருக்கு. இந்த மூட்டையை வச்சு அந்த குண்டோட தாக்கத்தை நீ தடுத்துட்டியா? ஓ, அது இல்லைன்னா என்ன ஆகிருக்கும்ல, ஓட்டையை போட்டு போயிடும். பெரிய விஷயம் தாயா. ஆமா, அது ஒரு ஹெட்ஷாட்ங்கிறதுனால அதனால தாக்கப்பட்டனா கண்டிப்பா இறந்து போயிருக்கணும். ஆனா அந்த ரிவைவல் ஃப்ளூயிடோட ரெசிபி எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிறதுனால வேணும்னே என் தலைக்கு குறி வைக்காம இந்த மாதிரி சுட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் சாகணும்னு நினைச்சிருந்தா என்ன அவங்க கொண்டு இருக்கணும். இதுதான் அவர் சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். இத இங்கிலீஷ்ல if it was a headshot it would have been an instant death. டிரான்ஸ்லேஷனை கூட ஸ்டைலா பண்ற. பேசினது போதும், நடக்க வேண்டிய வேலையை பாருங்க. அடேங்கப்பா, இதுக்கும் பின்னாடி மார்க் இருக்கே, அப்ப மார்க் இருந்து எல்லாம் கொஞ்ச நினைச்சு. நேரத்துல இவன் இவ்வளவு செஞ்சிருக்கானா? என்னால இதை நம்பவே முடியல. இவன் மயங்கிட்டான். இவ்வளவு பேசிட்டு இப்ப ஏன் மயங்கிட்டான்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இருக்க வர இதுக்கு மேல நமக்கு உதவி செய்ய இங்க ஒரு டாக்டர் Blood தான் நல்லா போகுதுல்ல. இருக்கும்னு தோணுது. இந்த பொண்ணா டாக்டரா? எனக்கு தெரிஞ்சு, அதாவது எனக்கு நினைவுகள் ஓரளவுக்கு மட்டும்தான் இருக்கு. கையோட இந்த பகுதியை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோம்னா மணிக்கட்டுல இருக்க பல்ஸ் மறைஞ்சு போயிடும். பிளட் பிரஷர் கம்மியா இருக்கான்னு பார்க்க கொஞ்சம் அழுத்தினா போதும். அதே அது அதிகமா இருக்குன்னா நம்ம நல்லா அழுத்தணும். இப்படி பண்ணா ஓரளவுக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இவன் பிளட் பிரஷர் கம்மியா இருக்கு. லூனா, நீங்க என்ன டாக்டரா? எதுவும் தெரியாத வெளியே போடு. நானாவது டாக்டர் அது. உண்மையா சொல்லு. மெடிக்கல் ஸ்கூல்ல நானு ஸ்டூடெண்டா இருந்தேன். படிச்சிருக்கேன். என்னால எதுவா இருந்தாலும் செய்ய முடியும். ஆனா எனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டானவனை நான் சந்திக்க போறேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா வந்துருக்கு. ஆனா நான் படிக்க போன இடத்துல எங்க அப்பா செல்வாக்கு வச்சுதான் சீட்டு கிடைச்சது. இருந்தாலும் கிளாஸ் நடக்கும்போது என்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பேன். ஆனாலும் அவங்க சொல்றது எதுவும் எனக்கு விளங்காது. ஆரக்குறையா அப்ப என்ன படிச்சு செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பேன். லூனா,
உன்னை கெஞ்சி கேக்குறேன், என்னோட நண்பனை காப்பாத்து, ப்ளீஸ் காப்பாத்து. பேட்டரி இருந்தா கூட அவனை சிலையாக்கியாவது சரி பண்ணிடலாம். செங்குவை நீதான் காப்பாத்தணும். எல்லா எபிசோடும் இப்படி அவனை சென்டிமெண்டா காப்பாத்து. போதும். என்ன இந்த இடம் ஒரே வெட்ட வெளியா இருக்கு? எங்க இருந்து தாக்க அது என்ன news ஆரம்பிக்குதுன்னு வரலையே? தெரியலையே. என்னதான் நம்ம பதுங்க போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. சும்மா நாம அங்க காலை வச்சு கல்ல எரிஞ்சு கொண்டுருவாங்க போல இருக்க. உண்மைதான். ஒரு வகையில நீ சொல்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது அவனுங்க மிஷின் கண்ணை வச்சு தாக்கும் போது நாம அவங்கள துண்ட காணும் துணியை காணும்னு ஓட வச்சிருக்கோம். என்னத்த சொல்றது, இவங்க உண்மையிலேயே சயின்ஸோட ராஜ்யத்தை வேற லெவல்ல நடத்துறாங்க. ஏன்டா பயமுறுத்துறேன்? நேரத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு அட்டகாசமான உதவி கிடைச்சிருச்சு. எப்படிப்பா நாங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிங்க வந்தீங்க? கேம் போற வழியில இந்த இதழ்களை போட்டு போயிருக்கான். அத பார்த்து தான் அது வந்தோம். அதான் நம்ம எதிரியோட ஹெட் குவார்டர்ஸா? இரவு வேளையில பதுங்கி இருந்த அந்த கான்ஃபில்ட நம்ம கடந்து போயிடலாம். ஆனா வெட்ட வெளியா இருக்கிறதுனால கஷ்டம்தான். தண்ணியும் அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதனால பெருசா எந்த தடமும் இல்ல. அவங்களுக்கு தெரியாம அவங்க கோட்டைக்குள்ள நம்ம எப்படிதான் போனாலும் அவங்க கிட்ட இருக்க படையோட நம்ம மோதிதான் ஆகணும். ஆனா நீங்க சொல்ற எல்லாத்த விட மேல ஆயுதம் அங்க இருக்கிற இருக்கு. டாக்டர் ஜீனோவை பிடிக்கிறது மட்டும் இல்லாம அங்கிருந்து தப்பிச்சு வரணும். இந்த பிளான் தான் அப்பனா பண்ணுறான். நாம தோண்டி ஆகணும். ஆமா, சரியா சொன்னீங்க. தூண்டலுமா? அப்படின்னா அதேதான். சுரங்கப்பாதையா? அதுதான் இதுக்கு என்னைக்கு போறது? பூமிக்கு கீழ் வழியா தான் நாம எதிரியோட கோட்டைக்கு போயாகணும். அதுக்கு ஒரு சுரங்கத்தை நாம உருவாக்குவோம். என்னது, என்னப்பா சொல்ற? அதுக்கு நம்ம பயங்கரமா உழைச்சாகணுமே. ஆமா, நிறைய வெப்பன்ஸ் வேணும். செங்குவே இல்லையா? அங்க செங்கு இருக்காங்கன்னு நினைச்சு சொல்லி செஞ்சுக்கிறீங்களா? மேபி இருக்கலாம்ல. அப்படி போன் வருது. சொன்னதும் கூப்பிட்டுட்டான். பர்சீஸ் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. 433233 கோட் வேர்ட். இப்ப ஏன் அவன் சம்பந்தமே இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? சும்மா வெறுப்பேற்றதுக்காக இப்படி பண்றானோ? இதுதான் உயர்சுகி சைஃபர். வார்லார்ட் உயர்சுகி கென்ஷின் போர் நடக்கிற சமயத்துல இந்த சைஃபர் தான் பயன்படுத்தினார். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சொல்ல வர மெசேஜை காணா சாட்ல இருக்கிற நம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி சொன்னா போதும். என்னதான் டாக்டர் ஜீனோ ஒரு புத்திசாலியா இருந்தாலும் ஜப்பான்ல இருக்கிறவங்களுக்கு இரோஹா சிலபரி போயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. எதிரியோட ஒப்பிட்டா இந்த டெக்னாலஜி ரொம்ப பழசுதான். ஆனாலும் சிம்பிளா இருக்கு, எஃபெக்டிவான ஒண்ணு. அதே மெசேஜ் பெருசா இருந்தா ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சைஃபர்ன்ற பேர்ல ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதுக்கான அர்த்தம் என்ன சொல்ல முடியுமா? 635724 நம்ம செங்குவா ஸ்னைப்பர்ல சுட்டுட்டாங்க. பயப்படாதீங்க, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். உயிரோட இருந்தாலும் நமக்கு தேவையான உபகரணங்களை செஞ்சு தரதுக்கான நிலைமையில அவன் இல்லைங்கிறது மட்டும் நல்லா புரியுதா? அப்பனா நாம தான் இதை தோண்டி ஆகணும், சயின்ஸோட எந்த உதவியும் இல்லாம. எத்தனை நாள்? செங்கோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. வெறும் 3 வார்த்தைகள் தான். 4 7 1 2 4 2. குரோம். நான் நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன செய்யணுங்கிறது உனக்கு தெரியும்ல. மனித இனத்தோட நிலைமை என்னவா இருந்தாலும் சரி, 10% என்னால ஒரு விஷயத்தை அடிச்சு சொல்ல முடியும். எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒருத்தன் இந்த உலகத்தையே தான் கை கூட அடக்கணுன்ற பேராசையாக இருப்பான். இப்போ நம்ம கூட்டத்தோட சயின்டிஸ்ட் நீதான் டாக்டர் குரோம். இந்த லிஸ்ட்ல வைக்கவே கூடாதுன்னு சொன்னால்தான் அவன் பெருசா நம்புறான். டாக்டர் ஜீனோட சீக்ரெட் பேஸுக்குள்ள போறதுக்கு நிலத்துக்கு கீழே நம்ம ஒரு பெரிய சுரங்கத்தை தோண்டி தாத்தா இருக்காரு, சொன்னா பண்ணிடுவாரு. அதுவும் சயின்ஸோட சக்தியை வச்சு. ஆனா செங்குவுக்கு குண்டடிப்பட்டு இருக்கிறதுனால அவன் ஓய்வு எடுத்தாகணும். அப்ப இதை யார் செய்யறது? ஆமா, தாத்தா வந்து பட்டுன்னு முடிச்சுவாரு ஸ்பீடா. நானா?
மத்தவங்களுக்கு நெருப்புல வர்ணத்தை காட்டி விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்த ஒரு பொடிய இல்ல, என்ன தவிர இதை செய்யறதுக்கு இப்ப வேற யாருமே இல்ல. நான் தான் சயின்ஸ் யூசர் க்ரோம். எல்லாத்தையும் நானே செய்கிறேன். ரோட் மேப்போட சேர்த்து எல்லாத்தையும் செய்கிறேன். அதை செய்ய நமக்கு நேரம் தேவை. குறைஞ்சது 2 வாரமாவது தேவை. நான் 1 மாசம் ஆகும் நம்ம சொல்லுவேன். சிங்கோட இந்த நிலைமைக்கு அவங்க ஆளாக்குனதுனால இனி அந்த டாக்டர் கவலைப்படாம இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால எப்ப வேணாலும் நம்மள கண்டிப்பா சரணடைய சொல்லுவான். சரணடைகிறதா? அறவே காடு, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. கரெக்ட் தான். ஆனா நம்மள சரணடைய சொல்லி அவங்க சொல்லிட்டே இருந்தாங்கன்னா தியாகோ சொன்ன விஷயம் ஒரு வகையில கரெக்ட் தான். அதிவேக பயிற்சிப்பை பயன்படுத்தி அவங்க நம்மள வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு அது நாளைக்கே கூட நடக்கலாம், 1 மாசம் கழிச்சு கூட நடக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஆனா நேரடியா வந்து தாக்குறதை விட பொறுத்திருந்து தாக்குறது நல்லதுன்னு அவங்களை யோசிக்க வைக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட அனுமானத்தை நம்ம மாத்தி ஆகணும். சரிதானே? கரெக்ட் தான். ஏதோ இதுக்கு பேசினே தான் நிறைய இருக்கேன். டைம் தேவைதான். அது மட்டும் இல்லாம யூகியோ கிட்டதான் உண்மையான முழுசா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அதுதான் டாக்டருக்கு ஸ்பெஷல் கிஃப்டா இருக்க போகுது. என்னது? இது எங்க இருந்து வந்துச்சு? அசால்ட்டா குத்திட்டீங்க. வில்லன் பார்க்கும்போது பேட்டரி இல்ல இல்ல. இப்போதான் எனக்கு புரியுது. அவன் பேட்டரி தயாரிச்சாம தூக்கின்னு வந்துடலாம். டாக்டர் ஜீரோவுக்கு அது கிடைச்ச மறுகணமே அது என்னங்கிற விஷயத்தை அவன் உடனே புரிஞ்சுக்குவா. அது 21ஆம் நூற்றாண்டு சார்ந்த மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட சூப்பர் ஹியூமன் ஆப்ஜெக்ட்னு புரிஞ்சுப்பா. அது மட்டும் அனுப்பி வச்சா போதும்னு சொல்றீங்களா? நீ இந்த மாதிரி கேக்குறது நியாயம்தான். ஆனா இப்படி செய்யறதால நமக்கு ஒரு ஃபேக் கமாண்டரி கிடைக்கும். யார்கிட்ட இருந்து டைம் கிடைக்கும் நமக்கும். அது வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பொய் சொல்ல சொல்றீங்களா? இது ஒரு பெட்ரிஃபிகேஷன் வெப்பன். இதை விட வேற என்ன வேணும்? இந்த மாதிரி ஒரு பொய் சொன்னா அவ்வளவு நம்மகிட்ட புத்திசாலியா இருக்குன்னு இருக்கிற பயப்படவும் ஒரு பயப்படுவான். நம்புவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறது சரிதானா? அதான் பெட்ரிஃபிகேஷன் வெப்பனா? நடிக்கிறா. இத பத்தி உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் ஜென்? எஸ், நிறைய இருக்குன்னு அடிச்சு விடுறா. அதாவது இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சா? தெற்குல இருக்க டிவி இருக்குல்ல, அங்க இந்த மாதிரி வண்டி வண்டியா இருக்கிறத அள்ளிட்டு வந்தோம். வண்டி வண்டியா? இது ஒரு பழங்கால ஆர்டிஃபேக்ட். ஒருத்திக்கிறோம். நல்லதுங்கிற மாதிரி இது துபாக்கூர்ன்றதுனால நமக்கு எதுவும் ஆகல. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் பழைய மாதிரி மனுஷனா இல்லாம கல்லா மாறி இருப்போம். அதனால நம்ம தப்பிச்சோம். நீ சொன்னதையெல்லாம் இவன் கிட்ட சொல்லிட்டேன். நீ சொன்ன மாதிரி இந்த பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் பொய்யா இருந்தா நல்லா பேட்டரி தயாரிச்சு ரெடி பண்ணுவாங்க, நம்ம சுட்டுக்கணும். உன்னை பத்தி உண்மையை சொல்லதான் நீங்க வந்திருக்க புடியா? உன்னுடைய லீடரை பத்தி எங்க கிட்ட நல்ல கதை விட்டு இருக்குல்ல. பேரு நீ டாக்டர் தைஜுனு தானே சொன்ன? அது டாக்டர் செங்கு. அந்த மட்டை போட்டு கொடுக்குது. என்னையும் ஏமாத்திட்டாங்களா? 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்களா? அதான் நான் குழம்பிட்டேன். அப்போ உண்மையிலேயே திறமசாலியான சயின்டிஸ்ட் அந்த செங்கு தானா? இதை நம்புவாங்களா? கூடவே இருந்திருக்கேன் செஞ்சிருக்கேன். மிஸ்டர் ஜென் சொல்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஒத்தி வச்சிடலாம். நம்மளோட பழைய உலகத்தை விட இந்த எலகண்டான மிஷினுடைய டெக்னாலஜி ரொம்பவே தனித்துவமானதா இருக்கு. இது சின்ன வயசுல ஒன்னா இருந்ததுனால இவரு எடுத்துக்கிட்டாரு. இது வரைக்கும் ஆக்டிவேட்டா இருக்கும். அதோட ரேஞ்ச் என்னது? ஸ்டான்லி, திரும்பவும் நீ வந்துட்டியா? என்ன மன்னிச்சிடுங்க ஸ்டான்லி. அத பத்தின டீடைல்ஸ் இருக்குல்ல, அது பேட்டில் டீமுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மோசமான பெட்ரிஃபிகேஷன் டீம்ல நம்ம எல்லாரும் சிக்கணும். அதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியல. அதனால அவங்க இடத்துக்கே போய் நம்ம எல்லாரும் சரணடைஞ்சிருவோம், இல்ல கல்லாக்கிடுவாங்க. உண்மைதான், அறிவியல்லே இதுக்கு பதில் இல்லதான். ஆனாலும் இது இன்னும் உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால என்னவா இருந்தாலும் சரி. ஏன்டி I was the kind of girl you scream பாட்டு பாடவாயே தெரியலையா? இவகிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? புரியலையா? என்னடா இடம் இது? நாம எதிர்பார்க்கிறது
இன்னுமா நமக்கு கிடைக்கல. அது மட்டும் இருந்துச்சுன்னா பெட்ரிஃபிகேஷன் வெப்பன் அவங்க கிட்ட இருந்தாலும் அதை நம்ம மேல பயன்படுத்த அவங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்காது. நம்ம எதிரியோட கப்பலை என்னால ரொம்ப சுலபமாவே அழிச்சிட முடியும். டாக்டர் ப்ரோடி, உங்களுடைய ஜீனியஸான மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ் இப்ப எங்களுக்கு தேவைப்பட வேண்டிய இன்னொருத்தன் அவசியம் இருக்கானா? வந்துருச்சு. உங்க திறமையை எப்ப எங்களுக்கு காட்டுறீங்க? இந்த 1 மாசத்துலயா இல்ல 6 மாசத்துலயா? என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல தம்பி. 2 வாரம் போதும். வெறும் 2 வாரத்துல வேலையை அங்கே 2 முடிச்சிடுவேன். வாரம் தான் இங்கே. நம்ம தாத்தா மாதிரி போல. இந்த எலிகண்டான பதில தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படின்னா இவங்க என்ன பண்ற மாதிரி தெரியல. ஏதோ செய்யறானுங்க போல. வாய மூடுறி. என்னவா இருக்கும் செங்கோக்கே தெரியாது. கண்டிப்பா ஏதோ ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. ராக்கெட்டா? பரவாயில்ல, இவங்க கிட்ட எப்படியோ நம்ம நேரத்தை சமாளிச்சிட்டோம். ஆனா அதுக்குள்ள இவங்க அறிவியலை வச்சு என்னென்னமோ செய்ய ராக்கெட் தான்டா. ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு கண்டிப்பா டைம் லிமிட்னு ஒண்ணு இருக்கும். டாக்டர் ஜினோவும் ராக்கெட் தான் தயாரிக்கிறாருன்னா அங்கே போகிறதுக்கு தான் போகிறாருன்னு அர்த்தம். இது அறிவியலுக்கும் மனப்போல் எதுவா இருந்தாலும் மோதி பார்த்துருவோம். இப்ப நான் செய்ய போற வேலையை தனியா என்னால செய்ய முடியாது. அதனால நீங்களும் உதவுங்க. நானும் உதவி செய்ய போறேன். எதிரியோட பேஸ்மெண்ட் வீடு ஒர்க்லாம் பண்றீங்களா? இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது மெஷர்மென்ட் தெரிய போதா என்ன? இதுதான் ட்ரிக்னோமேட்டிக்கல் சர்வேயிங். ஒரு லைனோட லென்த்தும் அதோட ஆங்கிளும் நமக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு தூரம் நோண்டணுங்கிறத அங்க போய் பார்க்காமலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கரெக்டாக பேஸ்மெண்ட்டில் தான் அது இருக்குது. நேராக அங்கே போயிடலாம். எக்கு தப்பா வந்துகிட்டே இருக்கேன். இத கூட்டல் கணக்கு தான் பண்ணியாகணும் போல இருக்கு. இது அரித்மெட்டிக். குரோம், செங்கோ கிட்ட இந்த மாதிரி நம்பரை வச்சு நீ போட்டி போடும்போது தோத்து போனது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த சமயத்துல எனக்கு வெறும் 9ஆம் வாய்ப்பாடு தான் தெரியும். அதான் தோத்து போயிட்டேன். ஆனா இப்ப அதை விட முன்னேறி தானே இருக்கேன். ஓய், குழப்பமா இருந்தாலும் ஈஸியா போடுறியே. இது வெறும் ஆரம்பம் தான். ஈக்குவேஷன் ஃபார்முலா எல்லாத்தையும் கற்றுனுக்குறான். சயின்ஸ் சொல்லி கொடுத்தா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. நான் தான் சயின்ஸ் யூசர் குரோம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. முதல் தடவையா டாக்டர் குரோம் ரெடி பண்ணிட்டான். இது வரைக்கும் கண்ணு தெரியும். ரொம்ப அருமையான ஐடியாண்ணா. அது இதுதான். எங்க முடிய துருவுற மாதிரி நம்ம நிலத்தை துருவிக்கிட்டு போலாம். 21ஆம் நூற்றாண்டுல கூட கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்திருக்காது. இதான் அட்வான்ஸ் இப்போ. அதேதான், இதுக்கு நான் வச்ச பேரு. இதுக்கு என்னாச்சு? இதுவே இருக்கா? இருக்கு. ஆனால் அட்வான்ஸ் ஆகும். இத வச்சு நம்ம பயன்படுத்தி அதேதான், இத வச்சு நாம முன்னேறலாம். அப்ப சரி, வேலையை உடனே ஆரம்பிக்கலாமா? நான் உருவாக்கின அறிவியலை வச்சு எதிரி பேஸுக்குள்ள நம்ம உள்ள போயிடலாம். இந்த எபிசோட் வந்து நிஜமாவே ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சுங்க. எனக்கு வந்து சென்கோ அந்த மாதிரி பார்க்குறதே பிடிக்கல. ஏன்னா எப்போவுமே துருன்னு இருக்கிறவன் எல்லாருக்கும் எனர்ஜி பாஸ் பண்ணுற ஒரு பையன் வந்து அப்படி ஒரு 5 நிமிஷம் படுக்கிறது கூட எனக்கு வந்து ஏற்றுக்க முடியல. இவங்களாம் சுற்றி ஃபன் பண்ணுறானுங்க, ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறானுங்க. ஆனாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஏன்டா அவன் அப்படி படுத்து கிடக்குறான், என்னடா காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வெறுப்பாகுது. ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு சென்கோ இல்லாமல் ஒரு எபிசோடு அது மூவ் பண்ணுறதே வந்து ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவன் அப்படி படுத்து கிடக்கிறது சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அப்படி நிலைமை ஆகிப்போச்சு. ஆனால் நம்மளுக்கு எப்படி அது விதியா என்னன்னு தெரியல. கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர்னு ஒருத்தி வந்திருக்கா. அரம்பரியமாக தான் படிச்சிருக்கா. பட் அவளாவது இருக்காளே அட்லீஸ்ட் அந்த பிளட் ப்ளீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டா கூட போதும். அதுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தி வந்திருக்கான்றப்போ அது ஒரு சந்தோஷம். நம்ம பண்ணுற புண்ணி ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணையும் கழட்டி விட தான் அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனால் நமக்கு அது ப்ளஸ் தான். ஏன்னா அங்கே என்ன ஏதுன்றது பொண்ணுக்கு தெரியும். இவள்கிட்ட இருந்தும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லதாக தான் அமையும் அது கூட. ஆனால் டாக்டர் ஜினோக்கும் நம்ம செங்குக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக அப்படியே அப்பட்டமே இல்லை காரணம். இப்போது
செங்கு இங்கே படுத்திருந்தாலும் வேலை ஸ்டாப் ஆகலை. ஏன்னா எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கான். அடுத்து இதை குரோம் எழுறான், அவன் செய்கிறான், அவன் இடத்துல இருந்து இன்னொருத்தர் செய்கிறாங்க. இப்போ அவன் குரோம் இல்லைன்னா அடுத்து இன்னொருத்தரும் செய்வாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துருக்கான். குருனா என்ன, அடுத்தது கடத்து போகணும், நம்மளோட ஸ்டாப் ஆகிடக்கூடாது, அடுத்தது ஜென்ரேஷனுக்கு அது போகணும். அப்போ தான் நம்ம இல்லைனாலும் அது வளரும், இந்த உலகம் வந்து மென்மேலும் வளரும்ன்றது தான் அந்த அறிவு. அதே இப்போ ரெட்டிஃபிகேஷனே தூக்கி போட்டாங்கும் போது எனக்கே ஷாக், என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் அந்த பிளானே புரியுது. ஆமாம் இல்லை, இப்போ தயாரிக்கனா பேட்டரி தயாரிக்கணும், நம்மளால செய்ய முடியாது, அதே அவர் தயாரிப்பார். நான் நினச்ச தூக்கி போகிறப்பே நம்மக்கிட்ட நிறைய இருக்குன்ட்டு ஒரு பொய் சொல்லிட்டா ஒரு இதுவாகும்ன்ட்டு கரெக்டாக அது வந்து மெட்டலிஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டான். எங்கள்கிட்ட மூட்டையாக வண்டியாக வச்சுருக்கிறாங்களான்னு சொல்லி அள்ளி விட்டான். சரி, இப்போ இவர் என்ன பண்ணுவார், அப்போ இது ஒன்றையாவது தயாரிச்சிடலான்ட்டு என்ன தயாரிப்பார். நம்மக்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கணும், அதை நம்ம ஈஸியாக சுட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். டைமும் கிடைக்குது, அந்த டைம் வந்து அங்கே நம்பினாங்களோ இல்லையோ, ஆனால் அது ரெடி பண்ணிவிடுவார். ரெடி பண்ணி நம்மளும் எடுத்துக்கிட்டால் சிம்பிளாக முடிஞ்சிடும். அது நம்ம ஜென்னு கையில் தான் இப்போ இருக்குது. அவர் எப்படா தயாரிப்பார், சுட்டுன்னு ஓடிடலான்றது தான் இருக்குது. அதுக்குள்ளே இவங்களும் பாலம் போகிறது, அதான் அந்த தொலை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னென்னா, இப்போ குரோம் வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இந்த டிசைன் கண்டுபிடிச்சி இப்படி ஒரு வண்டி கண்டுபிடிச்சி அவனாக யோசிச்சு இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சிம்பிளாக இந்த வண்டி ஏற்கனவே, ஏன்னா அது முன்னாடி சொல்லுங்களேன்டா, அட்லீஸ்ட் டிசைனாவது சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்குது எங்கள் காலத்து இந்த மாதிரி ஒரு வண்டி இருந்துச்சு சொன்னால் அவன் இன்னும் ஈஸியாக வேலை முடிப்பான். அவன் செஞ்சு முடிச்சு அவனாக யோசிச்சு கற்பனை பண்ணி அது எடுக்கிறப்போ இது இருக்குன்னு சொல்கிறது என்ன இருக்குது, உங்களுக்கு தான் தெரியும்ல, பார்த்துருக்கீங்களே, ஏன்னா ஒரு டிசைனாவது அவனுக்கு செஞ்சு விடுங்களேன்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் செஞ்சு அவனாக யோசிச்சதுக்கப்புறம் சொல்கிறது வந்து டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சுரங்கப்பாதை முடிவெடுத்தது தான் பெஸ்ட்டு முடிவாக இருந்துச்சு. ஏன்னா இவனுக்கு பேஸ்மெண்ட்டில் தான் அந்த ராக்கெட் அது இதுன்ட்டு எல்லாம் அடியில் தான் செஞ்சு நிற்கிறாங்க. இவன் கரெக்டாக போனால் அங்கே போய் சேர்ந்துடலாம். மேலே அவங்களுக்கு வேலையே இல்லை, அடியில் தான் வேலையே இருக்குது. ஸோ நேராக அங்கே போயிட்டாங்கன்னா இன்னும் ஈஸின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம செங்கு ரெடி ஆகணும். என்ன தான் இதெல்லாம் பண்ணிட்டாலும் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு செங்கு வேணும். அவன் இல்லைன்னா ஆகாது. அது ஈழாவதெல்லாம் இருக்குது. அதில் நம்மளுக்கு புதுசாக கிடச்ச அந்த டாக்டர் தான் ஏதாவது பண்ணணும். அவனுக்கு கிடச்சா அரைக்குறை வச்சாது எதாவது ரெடி பண்ணான். கொஞ்சம் ரெடி ஆகிட்டா கூட அவனே ஏதோ பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த அனிமையாக பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அனிமையாகவே மாறிடுச்சு. செங்கோலாம் இப்படி பார்க்கவே முடியல. அவனெல்லாம் எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக அப்படி நிற்கிற ஒரு ஆளை இப்படி படுத்துருக்கான்றது நம்ப முடியல. அது இல்லாமல் படுத்தோன்னும் சும்மா இல்லை, எதனாலும் ஒன்று சொல்லிட்டு அப்படி ஒரு இது பண்ணிகிட்டே தான் இருந்தால். ப்ளஸ் நம்ம குரோம் மேலே வச்ச நம்பிக்கை, அது குரோம் எமோஷன்ஸ் ஆனது, எல்லாருமே அந்த ஒரு பாண்டிங்கை பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஜென்னும் அவனும் கரெக்டாக அது வந்து அந்த இடத்துல பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி அவங்க டிஸ்கஸ் பண்ணி தான் இருந்துக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நான் அனுப்ப போகிறேன் அது இதுன்னு சொல்லி. ஸோ அது கரெக்டாக அவன் யோசிச்சு நீ சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன்டா அப்படிங்கிறதெல்லாம் சொன்னது வந்து ஓகே. அப்போ ஏற்கனவே இங்கே எல்லாம் பேசி வச்சுட்டு தான் இதை பண்ணிக்கிறாங்க. நமக்கு தான் அதை பார்க்கும்போது என்னடா அப்படி பண்ணுறாங்களேன்னு புதுசாக இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம தாத்தா மாதிரியே அங்கேயும் ஒரு மொட்டை இருக்கான், பயங்கரமாக எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு. அது வேறு. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.